ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KAVITHASAMAYALARAI. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பூரி, அதுவும் நல்ல புசு புசுன்னு ஃப்ளஃபியான பூரி. இந்த பூரி காமனாக எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு டிஃபனுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபியும் கூட நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது 100% நம்ம பூரி வந்து நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். இங்கே பூரி செய்கிறதுக்கு ஒரு 3 முக்கியமான டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதை ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% பர்ஃபெக்டான பூரி புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது கோதுமை மாவு பூரி. இதை செய்கிறதுக்கு வெறும் 4 பொருட்கள் தாங்க தேவை. கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, எண்ணெய், அவ்வளோதான். வேறு எந்த பொருளும் இல்லை. இதை வச்சு பக்குவமாக மாவு பிசைஞ்சு கரெக்டாக அந்த பூரியை திரட்டி நல்லா கரெக்டான சூடில் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்செடுத்தால் பூரி நல்லா சூப்பராக வருங்க. ஸோ அந்த சின்ன சின்ன டிப்ஸை தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க. இங்கே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு அகலமான பவுலில் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் இருக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். அதாவது சப்பாத்திக்கு மாவு சாஃப்டாக பிசையணும், பூரிக்கு மாவு டைட்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. தண்ணி சேர்த்து மாவெல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி பிசையும் போது நம்ம கையை வந்து அழுத்தி அழுத்தி பிசைகிற மாதிரி பக்குவத்தில், அதாவது டைட்டாக இருக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த மாவை குழி பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் பிசைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி எண்ணெய் சேர்த்து பிசையும் போது மாவு கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அந்த உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம மாவு பிசையணும். அதாவது மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்படி உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம கண்டினியூஸாக ஒரு 2-3 நிமிஷம் பிசையும் போது மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுங்க. அது உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும். முதல்ல இருந்ததை விட இப்போ மாவு வந்து சாஃப்டாகிருச்சு. பட் இருந்தாலும் சப்பாத்திக்கு நம்ம மாவு சாஃப்டாக பிசையணும், பூரிக்கு மாவு டைட்டாக தான் இருக்கணும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். ஸோ இருக்கட்டுங்க, ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அந்த டைம் கேப்பில் நம்ம குருமா ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு மினிமம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு ஊற வைக்கணும். பட்டு பூரிக்கு நம்ம ஒரு 15 to 20 நிமிஷம் மட்டும்தான் விடணும். அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம தொட்டு பார்த்தோம்னா மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். வெடிப்பில்லாத சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி எடுத்து வச்சுருங்க. பூரிக்கு மாவு திரட்டிடலாங்க. இங்கே லைட்டாக எண்ணெய் தடவுன சப்பாத்தி கல்லில் இந்த மாவை வச்சாச்சு. இப்போ பூரிக்கு மாவை திரட்டிடலாங்க. நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு திரட்டிக்கணும். நம்ம திரட்டின பூரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது வந்து செகண்ட் டிப்புங்க. நம்ம திரட்டின பூரி ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா பூரியும் ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் இருக்கணும், நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தட்டோ கிண்ணமோ வச்சு அது கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ எல்லா பூரியும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும், நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டாகவும் இருக்கும். ஸோ எல்லா பூரியும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக நம்ம ரவுண்டாக நல்லா திரட்டி எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ பூரி வேணுமோ அதை திரட்டி ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு பூரிகளை போட்டு எடுத்துடலாங்க. இங்கே எண்ணெய் நல்லா சூடு பண்ணியாச்சு. அதாவது ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கணும், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி போட்ட உடனே நல்ல ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், நல்ல சூடான எண்ணெயில் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பூரியை போடுறோம். போட்ட உடனே நல்ல ஃப்ளஃபியாக வருது. பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த பூரியை போடுறோம். பாருங்கள், இதுவும் நல்ல ஃப்ளஃபியாக வருது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். நம்ம பூரிகளை கரெக்டாக திரட்டி எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். எல்லா பூரியுமே நல்ல ஃப்ளஃபியாக வரும்.
நம்ம போடுற ஃபஸ்ட்டு பூரியில் இருந்து லாஸ்ட்டு பூரி வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக வருங்க. பாருங்கள் சூப்பராக வருது. நம்ம எண்ணெய் மேலே எடுத்து விட்டுங்கூட நம்ம ஃப்ளஃபி ஆக்கல, அதுவே நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள் உள்ளே போட்ட உடனே. ஸோ 3 டிப்பு தாங்க. பூரிக்கு மாவு நல்லா டைட்டாக பிசையணும், பிசைஞ்ச மாவை கொஞ்சம் திக்காக திரட்டிக்கணும், நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான ஃப்ளஃபியான பூரி ஜம்முன்னு செஞ்சாச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சால் போதுங்க, பர்ஃபெக்டான ஃப்ளஃபியான பூரி செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.